இந்த ஃபுட்டேஜை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஹோலி ஷிட். ஸோ ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ஷிஃப்ட் ட்ரிஃப்ட் மிஸ்டர் ஸ்வாஷ் பக்லர் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஆல் அபவுட் என் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு பைக்கை காமிச்சு யாரோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வேறு யார் பைக்கும் கிடையாது, அது என்னோடய பைக் மட்டும்தான். ஸோ என்னோடய பைக்கை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வாட்ச் திஸ் ஃபுட்டேஜ் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக ஒரு வண்டி பாஸ் ஆகுது பாருங்கள், அது என் வண்டி தான். என் வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. திரும்ப பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஒரு ஹோட்டலோட ஃபுட்டேஜ். இது ஹோட்டல் வாசலில் இருக்க சிசிடிவி கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ். இப்போ அடுத்த ஃபுட்டேஜ் பார்ப்போம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது என் வீட்டு வாசல்லே இருந்த ஃபுட்டேஜ். இது கரெக்டாக வண்டி நிறுத்தி வச்சுருந்த ஒரு இடம். ஸோ வண்டி நிறுத்தி கவர் போட்டு தான் வச்சுருந்தேன், அதை தூக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா லைக் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டைரெக்ஷன் போயிட்டு யூ டர்ன் பண்ணி திரும்ப இந்த சைடு நிறுத்துகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த சைட் போனாங்க, போய் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப இந்த சைடு நிறுத்திட்டு இந்த வண்டி எடுக்க பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவங்க பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சைட் சரௌண்டிங்கில் யாருனா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு யாரும் இல்லை, அப்படி இந்த சைடு ரொம்ப யாரும் வரல, யாருமே போகல அப்படின்னு தெரிஞ்சதும் ஓகேங்க கரெக்டாக வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வண்டி கவர் என்னடா இது இத்தனைக்கும் நான் வண்டி கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் போட்டிருந்தேன். அவங்க வண்டி பார்த்துட்டு என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஓகே இது இன்றைக்கி நமக்கு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. பட் அது எனக்கு சோதனையாக போச்சு. ஸோ வந்ததும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த கார் வந்ததுனால அந்த வண்டிக்கிட்ட திரும்ப தள்ளி போய் அவன் வண்டிக்கிட்ட நின்னான். ஸோ திரும்ப இப்போ என் வண்டிக்கிட்ட ஸ்டியர் லாக் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதுதான் நடந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் அவனுங்க எப்படியோ என் வண்டி எடுத்துட்டானுங்க. ரொம்ப ஒரு மன உடைச்சலுக்கான அந்த நேரத்தில் லிட்டரலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சிம்பிளாக சொல்லணும்னா நான் அழுதுட்டேன், இவ்வளோ தான் சொல்ல முடியும். ரொம்ப ஒரு ஹர்ட்டான ஒரு ஃபீலிங். எல்லாருக்குமே அவங்க லவ் பண்ணி வச்சுருக்க ஒரு பைக்கை யாருனே தெரியாத ஒரு பர்சன் இப்படி எடுத்துகிட்டு இப்போ பர்சன் சொல்லி அவனுக்கு மரியாதைலாம் என்ன கேடு கிடக்குது, அவன் கிடக்கிறான், இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதுன்ற. ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக என்னன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் நான் ஏஞ்சி போய் பார்க்குறேன், என் வண்டி அந்த இடத்துல இல்லை. எனக்கு இது ஏன் புரியல. நான் வண்டி கவர் மட்டும்தான் இருந்துச்சு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரொம்ப யோசித்து கன்ஃபியூஸ் ஆகி எடுத்து பார்க்குறேன். அப்புறம் சரி ஓகே நான் வேறு எங்கன்னா விட்டேனா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இல்லை சொல்லி இங்கே தான் நிறுத்தினேன், எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கே தெரில. நான் அப்புறம் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு ஷாக், எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாகி ஒரு டிப்ரெஸ்டாகி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. எப்படி ஒருத்தன் அவ்வளோ கேஷுவலாக நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகிறான், வந்தான் ஒரு பொல்லாதவன் மூவி அப்படியே என் லைஃப்பில் நடந்துச்சு. அதனால் சத்தியமாக இன்னி வரைக்கும் யோசித்து பார்த்தா ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மந்த் தான் நடந்துச்சு, போன இயர் August 25th. ஸோ அது என்னால் சத்தியமாக மறக்க முடியல, அவ்வளோ ஒரு வேர்ஸ்டான சீக்வன்ஸ். ஸோ என் வண்டி ஒரு அப்படி நீங்கள் ஒரு பொல்லாதவன் படம் பார்த்தீங்கன்னா எப்படி அதில் என்ன நடந்திருக்குமோ அது அப்படியே என் லைஃப்பில் நடந்தது. அதுதான் நான் சொல்லணும். அந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியா திங்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு இதுவாகட்டும், அந்த மாதிரி லைக் நிறைய பீப்புள்ஸ் நான் பார்த்தேன். லைக் இது மூலமாக நான் என் வண்டியை தேடும் போது நான் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சீக்வன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லாம் எப்படி சொல்கிறது, வண்டி எடுக்கிறவங்க முதற்கொண்டு எப்படி ஒரு கான்டாக்டு, அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆளுங்க இருக்காங்க, இப்படிலாம் ஒரு டீட்டெயில்ஸ் இருந்ததுடா பாவீங்களா. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குகிறான், அதை திருடுறதுக்கு இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்தாலும் என் வண்டி கிடச்சிது, நோட் த பாயிண்ட். இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் வண்டி எப்படி கிடச்சிதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு பெரிய லைஃப்லேயே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம். ஐ ஃபீல் ஸோ லக்கி. ஸோ இப்போ அடுத்த ஃபுட்டேஜ் பாருங்கள். ஸோ ஓகே, இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2020
செப்டம்பர் மந்த் எடுத்தது. ஸோ இதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் நான் இதில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வண்டி கிடச்சிது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்த அந்த நைட் நான் இதை எடுத்தது. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ வெளில போய் எல்லா இடத்துலையும் கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி எந்துவாக இருந்து ஓகே வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம். ஸோ அப்படி தான் இருந்தேன். என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி. ஸோ அது பார்த்திங்கன்னா 25th ஆகஸ்ட் என் வண்டி தொலைஞ்சு போச்சு. பட் செப்டம்பர் 8th என் வண்டி கிடச்சிது. ஸோ செப்டம்பர் 8 பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 8 o'clock போல் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வண்டி வந்து சேல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லை வண்டியெலாம் சேல் பண்ணல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, என் வண்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. அவங்க வந்து இது உங்கள் வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. நான் வந்து நோ நினச்சேன், சரி ஓகே யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் போட்டு நம்மளை கலாய்க்கிறாங்க, செம்ம காண்டில் இருக்கும், ஏதோ திட்டு வாங்கிக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக தான் கேட்டேன். அவங்களும் அனுப்புனாங்க. பார்த்தா அது என் வண்டி தான். என்னாலே நம்ப முடியல அது என் வண்டி தான்ட்டு. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருந்தது. பட் ஸ்டில் அது என் வண்டி தான் அப்படின்னோடனே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தேன். எங்கே இருந்ததுன்னு கேட்டப்போ லைக் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சென்னை குளத்தூரில் காணாமல் போன என் பைக் கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. அதுதான் இருக்குது பயங்கரமான விஷயம். ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் இந்த ஃபுட்டேஜ் படி. ஏன்னா அன்றைக்கி வந்து நைட்டு நான் கிளம்ப வேண்டியது. பட் செப்டம்பர் 8th நைட் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால அன்றைக்கி நைட்டு நான் கிளம்பணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு இருக்கிறதுனால என்னால் அன்றைக்கி கிளம்ப முடியலை. ஏன்னா கூட போலீஸ் வந்து, அதாவது நான் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அந்த போலீஸ் அங்கே வந்து அவங்க தான் அதை எடுத்து தரணும். ஸோ நான் வாட்செல்லாம் ஏன் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9th நான் அங்கே வந்துட்டேன். ஸோ வந்ததும் எப்படா என் வண்டியை போய் பார்ப்பேன், என்னடா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் கூட வராமல் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நடந்த கதை. ஸோ வண்டி கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ வண்டி தொலைஞ்சப்போ ரொம்ப நிறையாவே ஃபேஸ் பண்ணேன். லைக் அதான் சொல்லியிருப்பேன், இந்த பொல்லாதவன் மூவி அப்படியே என் லைஃப்பில் நடந்தது. நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய காப்ஸ் டீம். ஸோ நான் இப்போது அதான் இன்னும் கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, அந்த லிஃப்ட் சீன்லாம் சும்மா ஒரு கட் ஆஃப் வச்சது. நான் லைக் அங்கே போயிட்டு அங்கேருந்து அங்கே ஸ்டேஷன் கிளம்புறேன். ஸோ செப்டம்பர் 9th நான் அங்கே போய் ரீச் ஆனேன். செப்டம்பர் 10th நான் என் வண்டியை போய் பார்த்தேன். பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா என் வண்டியை எடுத்து நான் இங்கே இது பண்ணிட்டேன். ட்ரக்கில் தான் போட்டு அனுப்ப முடிஞ்சது. ட்ரக்கில் அங்கே பர்வீன் ட்ராவல்ஸ் புக் பண்ணி அங்கேருந்து இங்கே சென்னைக்கு ட்ரக்கில் தான் அனுப்பினேன் பேக்கேஜில். ஏன்னா என் வண்டி அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒயரிங்லாம் கொதறி வச்சுருந்தானுங்க. ஸோ எடுத்தவன் ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கான். ஸோ ரைட் சைட்லாம் ஃபுல் கிராஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எங்கே கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடில் ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி அபேண்டண்டாக ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்கா, இல்லை படுத்துக்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல வண்டி. ஆனால் போலீஸ் பார்த்து அது என்னென்னு எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணதில் அந்த வண்டி என் பேரில் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. ஸோ பார்த்ததுமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன் வண்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தது என்னென்னா, வேறு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இருந்திருக்கு நான் இருந்த வீடு. ஸோ அது வந்து லிட்ரலாக 3 ஸ்டேஷன் கனெக்டிவிட்டியாக இருந்திருக்கு. ஸோ 3 ஸ்டேஷனுமே அடிச்சுக்கிட்டாங்க. இல்லை இது உன்னோட டிவிஷனில் வரும், இல்லை அது உன்னோட டிவிஷனில் வரும், அந்த டிவிஷனில் வரும். ஸோ நீ தான் அதாவது இந்த ஸ்டேஷன் தான் ஹேண்டில் பண்ணணும், அந்த ஸ்டேஷன் தான் ஹேண்டில் பண்ணணும். கேஸ் எடுக்கவே 4 நாள் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ இது டிசி டிஜிபி இவங்க எல்லாரையும் வச்சு பேசி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி மாதவரம் ஸ்டேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு மை ரைடிங் கிளப், என்னோடய பைக்கிங் ஃபேமிலி, அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் என்னோடய கூட இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என் வீட்டில் ஆகட்டும், எனக்கு வேறு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணி புக்கிங்கே இது பண்ணிட்டாங்க. சேம் RS 200 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து வண்டி தேடி ரொம்ப ரொம்ப அலைஞ்சோம். லைக்
ஒரு டெய்லி ஒரு செக்டார் பிரித்து வச்சுருப்போம். இந்த மாதிரி இந்தந்த லொக்கேஷன்ஸில் வந்து இந்தந்த இடம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அந்த 16 நாள் நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன் ரோட்டில் தெருவாக உட்காந்து. என் கூட சேர்ந்து என் கூடயும் தெருவாக சுற்றின என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த நேரத்தில் கூட வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைக் வெதர் அது கிடைக்குமோ கிடைக்காதோ, பட் இருந்தாலும் கூட சேர்ந்து தேடினாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட C1 போலீஸ் ஸ்டேஷன் வாசல் தான் இருக்கும். ஸோ இவர் தான் எங்கள் அப்பா. ரெஸ்கியூ டீம் என் கூட ஹெல்ப் பண்ண வந்தார், வண்டியை ரெஸ்கியூ பண்ண. ஸ்கார்லெட் இஸ் வெயிட்டிங் ஓவர் தேர். ஸோ பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை லாரியில் போட்டு தான் அனுப்ப முடிஞ்சுது. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தோன்னா இங்கே என் வண்டியை கொண்டு வந்து நான் நிறுத்தி வச்சுருப்பேன். ஸோ இப்போ அப்படியே பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்கார்லெட் கொஞ்சம் கொடூரமான கண்டிஷனில் இருக்குது. என் வைசர் தூக்கிட்டு எனக்காக வைசர்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அதெல்லாம் பண்ணாமல் வண்டியில் பின்னாடி இந்த டெயில் கிட்டு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்கான். ஃபஸ்ட்டு ஃபெல்லோம் அவன். ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் RS இருக்கும். அது வந்து காப்ஸ் டீம் தான். ஸோ காப்ஸ் கோயம்புத்தூர். ஸோ அவங்க மூலமாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. டீம் பஸ்டர்லேயும் இருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பீப்புள்ஸ் எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஆட்டோ சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி லைக் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் கொடுத்தாங்க. அங்கே கோயம்புத்தூரில் அஜிப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் கூட எனக்காக போய் வண்டி நான் நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னதும் அடுத்த நாள் மார்னிங் போய் அந்த வண்டியை பார்த்துட்டு ஆமாம் வண்டி தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அங்கே இருந்து பார்த்து சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் தட். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ எப்படியோ வந்து வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலியே ஒழிஞ்சுதுரா சாமி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து அடுத்த ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வண்டியை ரெடி பண்ணணும். வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அது எப்படி இது பண்ணலான்றதையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் சொன்னாங்க, சரி ஓகே ஆல்ரெடி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், எதுக்கிட்ட அந்த வண்டியை வச்சுக்கிட்டு பேசாமல் செல் பண்ணிட்டு வேறு வண்டியை எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இல்லை வண்டி வந்து இன்ஜின் வைஸ் பக்காவாக இருந்ததுன்னா நான் செல் பண்ண மாட்டேன். அவுட்டர் பாடி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் மாற்றிப்பேன், பட் இன்ஜின் வைஸ் மட்டும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா. பட் வண்டி வந்துச்சு, ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. என்ஜின் வைஸ் நோ ப்ராப்ளம், பட் அவுட்டர் பாடி தான். பட் பரவாயில்லன்னு செலவு பண்ணேன். ஸோ லிட்டரலாக நான் அந்த 16 days எப்படி இருந்தேன்னு சொல்லணுன்னா, நைட் ஷிஃப்ட் வேறு போயிட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் வேறு வழியில் போய் தான் ஆகணும். நைட் ஷிஃப்ட் போயிட்டு நான் மார்னிங் வருவேன். வந்ததுமே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி கூப்பிட்டு நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆகிட்டு அப்படியே கால் பண்ணி கூப்பிட்டு அப்படியே வெளில கிளம்பி போய் ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து லைக் நான் என் வண்டி எடுத்த இடத்துலேருந்து CCTV ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணுறது. அப்புறம் அது CCTV ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 பேர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் ஒவ்வொரு இடம் இல்லை ஒவ்வொரு இந்த பைக் மார்க்கெட்ஸ், செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா OLXில் வந்து ஒருத்தனை பார்த்தேன். அது சேம் என் வண்டி காணாமல் போனேன். அடுத்த நாள் எதை போஸ்ட் பண்ணியிருந்தானா, அதுவும் என் வண்டி கலர்லேயே வர அது ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் சரி ஓகே போய் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப அதே மாதிரி செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என் வண்டி மாதிரியே இருந்தது பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணேன், இந்த அளவுக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியாலாம் பார்த்தீங்கன்னா லைக் நான் கால் பண்ணி அவங்க வேறு ஒரு நம்பர்லேருந்து வேறு எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வண்டி காணாமல் போனால் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ வண்டியை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே வந்து வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி உங்கள் வண்டியும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கேற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. டிஸ்க்லாக் ஆகட்டும், இல்லை ஒரு GPS ஆகட்டும், இல்லை எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. வண்டி சும்மா வாங்கி நம்ம ஷோ ஆஃபாக டெக்கரேட் பண்ணால் மட்டும் போகாது. வண்டியை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த நேரத்தில். ஸோ வண்டி சேஃபாக பார்த்துக்கணும் எல்லோரும். இதில் நிறையா பேர் கற்றுப்பீங்க நான் நம்புகிறேன். என்னோடய இந்த வீடியோ பார்க்குற மூலமாக வண்டி தொலைஞ்சதுன்னா என்னெல்லாம் ஆச்சு, ஒருத்தன் லைஃப்பில் வண்டி தொலைஞ்சி எப்படி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸாக சொல்கிறேன். என்கிட்ட இது வரைக்கும் என்னை பார்த்தவங்க, என்னோடய இந்த ஸ்டோரி தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். லைக் வண்டி தொலைஞ்சி யாருக்குமே இப்படிலாம் ஒரு 16 நாள்லலாம் வண்டி கிடச்சி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அதிசயம். அதுவும் சென்னையில் கிடச்சி சென்னையில் தொலைஞ்சி சென்னையிலே கிடச்சா மட்டும்தான் உண்டு. சென்னையில் தொலைஞ்சி கோயம்புத்தூரில் கிடச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் எப்படி சொல்லுன்னே தெரில, அப்படி ஒரு ஃபீலில் இருக்கேன். ஸோ என் வண்டி கிடச்சிது. ஸோ இது கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. ஆமாம் 1 year ஆக போகுது என் வண்டி கிடச்சி.
ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ மீன் அடுத்த வீடியோ பாருங்கள், இதுதான் என் வண்டி பேக்கேஜில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பர்வீன் ட்ராவல்ஸில் போட்டு அடுத்த நாள் எனக்கு என் வண்டி வந்துருச்சு. வண்டி வந்ததும் அதை டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். சேம் மாதவரம் தான், மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும் பர்வீன் ட்ராவல்ஸோடது. ஸோ அங்கே தான் வந்து பேக்கேஜ் எடுத்தேன். பேக்கேஜ் எடுக்க வந்தப்போ ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பேச்செல்லாம் வர பேசினாங்க. அதுவும் அந்த ரோப் எடுக்கிற மனுஷன் என்னது வண்டி எடுக்கும் போது லைக் அவர் வந்து அந்த ஸ்லோப்பில் அப்படியே விட்டார் வண்டியை. நான் பின்னாடி அப்படியே வண்டியை போய் பிடிச்சிட்டேன். நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, வண்டியை மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கு மனுஷன் கிளச்சையும் பிடிக்கல, பிரேக்கையும் பிடிக்கல. ஐ மீன் கிளச்சை அப்படியே இதுவாக விட்டார், நியூட்ரலில் போட்டு அப்படியே பிரேக்கையும் வர விட்டார், பிரேக்கே பிடிக்கல. ஸோ அதனால் அந்த வண்டி அப்படியே ஸ்லோப்பில் ஓடிடுச்சு. ஃப்ரெண்டில் என் ஃப்ரெண்டு பாகுபலி மாதிரி இப்போ அப்படியே முன்னாடி பிடிச்சி நிறுத்தினா, நானும் பின்னாடி அப்படியே டெய்லியும் டயரையும் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சதுனால நிறுத்திட்டோம் பேலன்ஸ் பண்ணி. அந்த மனுஷன் நான் சும்மா சொல்கிறாரு, என்ன வண்டி ராசியே இல்லை அப்படின்ட்டு. ராசி இல்லாத வண்டி எப்படா காணாமல் போய் திரும்ப கிடைக்கும், முட்டாப்பையிலன்னு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பரவாயில்ல, ரொம்ப நல்ல லக்கியான வண்டி தான் அப்படின்லாம் சொன்னாங்க எல்லாருமே அங்கே அந்த லைக் பில்லிங் ஆகட்டும் அந்த இடத்துல இருந்த பீப்புள். ஸோ ஓகேன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ இது அங்கே நடந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா டெய்ல் லைட்லாம் எடுத்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஒரு மோட்டோ ஜிபி லுக்கில் இருக்குது. அதனால் நம்ம ரூல்ஸ் படி டெய்ல் லைட்லாம் வச்சு தான் ஓட்டணும். ஸோ வண்டி எப்படியோ அங்கே வந்து பில்லிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது நாய்ப்படாத பாடா சென்னையை சுற்றி 110லேருந்து 120 கிலோமீட்டருக்கு சுற்றியிருப்பேன். தெருவாக இருக்கிற எல்லா பஜாஜ் ஸ்பேர்ஸும் உட்காந்து சுற்றிட்டு இருந்தேன். ஸோ எங்கேயுமே வந்து நான் ஒரே ஒரு இடத்துலையே எனக்கு ஸ்பேர் கிடைக்கும்னு பார்த்தா நான் எல்லா இடத்துலையும் தெரியும் எனக்கு சில ஸ்பேர் கிடச்சிது, சிலது கிடைக்கல. ரொம்ப அலைச்சலாக இருந்தது. சுற்றி தேடிக்கிட்டே இருந்தோம். லைக் லிட்ரலாக ஒரு 2-3 நாளாக ஸ்பேர் தேடுறதுலேயே போயிட்டு இருந்துச்சு. வண்டியை நிறுத்தி வச்சுட்டு லைக் சர்வீஸ் பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிள் மேனியாக்ஸில் தான் பண்ணேன். ஸோ குட் சர்வீஸ், நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. நான் கொடுத்தது ரொம்ப ஷார்ட் டைம் தான் இத்தனைக்கும். லைக் வண்டி நான் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. லைக் அவங்க ஏதோ அங்கே ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் வந்து எனக்கு இதுவாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பின் கனெக்ஷன் வச்சு கொடுத்தாங்க. ஸோ மோட்டர் சைக்கிள் மேனியாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நடுவுலேயே வந்து வர பின் ரிமூவ் ஆகி விழுந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் டோ அடித்து தான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டோ அடித்து எடுத்துகிட்டு போயாச்சு. மோட்டர் சைக்கிள் மேனியாக்ஸில் விட்டோம். ஸோ அவங்க தான் வந்து வண்டியை நல்லா கேர் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேஜ் ப்ரோ. ஸோ மோட்டர் சைக்கிள் மேனியாக்ஸ் அவர் தான் ஓனர். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்தாங்க என் வண்டி. அங்கே ஒரு 2-3 நாள் ஐடில் தான் நின்றுட்டு இருந்தது. ஏன்னா ஸ்பேர்ஸ் எதுவுமே இல்லாமல் வண்டியில் வேலை பார்க்க முடியாது. ஸோ ஸ்பேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்ததும் பார்த்தாங்க. ஸோ என் ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரே இடத்துல வாங்கணும்னு சொன்னால் கூட ஓகே. பட் ஆனால் நிறைய இடம் மிக்ஸ் பண்ணி சில்லறையாக வாங்க முடிஞ்சது. என்ன பண்ணுறது, எங்கேயுமே எல்லா ஸ்பேர்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கல. ஸோ அதனால் எல்லா பஜாஜும் மென்ஷன்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ஜென்ரலாக நான் எல்லாமே வாங்கினேன். எப்படி சொல்கிறது, கிவிராஜ், ஜெய் பஜாஜ், ஸ்ரீமாலினி எல்லா இடத்துலையும் ஐ மீன் மாலினி ஸ்ரீ பஜாஜ். ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் மிக்சடாக தான் போய் வாங்கினேன். ஸோ ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா பஜாஜ் ஸ்பேர்ஸ் அவுட்லெட், சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சிட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்து வாங்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கு ஃப்ரண்ட் அந்த லைக் வண்டியோட ஃபேஸ் அந்த டூம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபேரிங். ஸோ அது ஃப்ரண்ட் ஃபேரிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து ஏன் இன்றைக்கி இவ்வளோ கூட இருக்குதுன்னு தெரில. ஸோ ஃப்ரண்ட் ஃபேரிங் வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல. சென்னையில் பார்த்தா ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக், சென்னையிலே கிடையாது. வெறுத்து போயிட்டேன். என்னடா இது, வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, வண்டி வந்துடுச்சு, ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ கடுப்பாகுதே அப்படின்ட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் பூனேயில் தான் மேனுஃபேக்சரிங்கே, பூனேலேயே பார்த்துடலாமான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஷோரூம் அடிக்கும் போது அப்படியே பெங்களூர்லேயும் செக் பண்ணலாம். பெங்களூரில் பார்த்தா ஒன்று கண்ணுன்னு மட்டும் இருந்துச்சு. அந்த ஒன்று மட்டும் தயவு செஞ்சு பொறுக்கி உள்ளே வைங்கன்னு அப்படியே எனக்கு பார்சல் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன்னு சொல்லி உடனே ஜிபே பண்ணேன். எனக்கு உடனே அந்த பேக்கேஜ் அனுப்பி வச்சாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா இது வாங்கிட்டேன். ஸோ வாங்கி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ஃபுட்டேஜ் அப்போவே பின்னாடி எல்லாத்தையும் லோட் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஜிபே பண்ணதுமே வந்து எனக்கு அவர் வந்து பார்சல் பண்ணி அங்கேருந்து டெலிவரி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அந்த பஜாஜ் நேம் கல்யாணி பஜாஜோ ஐ திங்க் ஸோ. லைக்
அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி நான் அந்த ப்ராடக்ட்டை சொன்னதுமே எனக்கு இருந்த லாஸ்ட் பீஸ் எப்படியோ எனக்கு அமுச்சு வச்சாங்க. ஸோ அமுச்சு வச்சதும் இங்கே டேரெக்டாக அதை வந்து டெலிவரி அட்ரஸ் வந்து நான் மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸ்க்கே கொடுத்துட்டேன். ஸோ அது டேரெக்டாக அங்கே வந்துடுச்சு. வந்ததுமே எல்லா பார்ட்ஸுமே அங்கே கரெக்டாக அசம்பிள் ஆனதும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆரம்பித்தோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் கூட நாய் படாத பாடா என் கூட சேர்ந்து பட்டது என் நண்பன் ஆதித்யா. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னடா இவன் இவ்வளோ பாக்ஸாக என்னென்னோ எடுத்துன்னு போகிறானேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாமே வண்டியோட ஸ்பேர்ஸ் தான். இதெல்லாம் நான் இதுலேருந்து தூக்கிட்டுலாம் வரல, ஏன்னா அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டான் போல், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஹைஜாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கற்பனை குதிரை ஓட தேவையில்லை. இதெல்லாமே உட்காந்து நாய்ப்படாத பட்டு திரிஞ்சு அலைஞ்சி கிழிஞ்சி அப்படியே, ஏன்னா 2 நாளாக வண்டியில் சுற்றினேன், கொஞ்சம் வர கருத்து வர போயிட்டேன். ஸோ அப்படியே வந்து போய் சுற்றி தேடி எல்லா இடத்துலையும் ஓகே இங்கெங்கே இந்தந்த ஸ்பேர்ஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் போய் எல்லாத்தையும் வலை வீசி தேடி எடுத்து பொறுக்கி அள்ளிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா ஸ்பேர்ஸும் வண்டியில் தான் அப்படியே ஸ்டாக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணதும் லைக் அவங்க எல்லாமே அசம்பிள் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களுக்கு நான் 1 day தான் டைம் கொடுத்தேன் மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸில். 1 dayல வந்து என்னோடய வண்டிக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு, மற்ற வண்டி எதுவுமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என் வண்டிக்காக எஃபர்ட் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ தேங்க்ஸ் டு தேஜ் ப்ரோ. ஸோ வண்டி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த நாளே வந்து காஞ்சனகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 day ரைடு போட்டிருந்தாங்க. மாதிரி காப்ஸ் சென்னையிலேருந்து ஒரு ரைடு போட்டிருந்தாங்க காஞ்சனகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 1 dayல எனக்காக என் வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். நான் எடுத்துகிட்டு நேராக ரைடு கிளம்புனேன். அங்கே தான் போயிட்டு எல்லாருக்கும் காமிச்சு போயிட்டு ஒரு பெரிய சம்பவமே செஞ்சுட்டு வந்திருக்கு ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற இடம் தான் மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸ். நான் இங்கே தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை ஷிஃப்ட் பண்ணி கொளத்தூருக்கு மாற்றிட்டாங்க, வாட்டர் கேனால்ஸ் ரோடு கிட்ட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிறீங்க எங்கே இருக்குது என் சிறுத்தை குட்டி செல்ல குட்டி இருக்குது பாருங்கள். எங்கேயா வண்டியை காணோம், அதோ நிற்கிறாப்புல. ஸோ வண்டி பக்காவாக ரெடியாகி சூப்பராக வந்து நிற்கிது. எல்லாமே புதுசு, பலன்னு மின்னும் அந்தளவுக்கு எல்லாமே புதுசாக வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாமே வண்டியை டோட்டலாக அசம்பிள் பண்ண அளவுக்கு மாற்றியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லைக் என் வண்டி எனக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என் பைக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நான் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து எதனா லைக் என்ன நான் இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களே வந்து எது இந்த சென்னையில் காணாமல் போய் கோயம்புத்தூரில் வண்டி கிடச்சிது அந்த பையன் தானே நீ ரொம்ப லக்கிப்பா நீ அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க நிறைய பேர். ஸோ அப்படி ஒரு இம்பேக்ட் எனக்கு கொடுத்துச்சு. என்ன தான் அது பேட் வைப்ஸ் நடந்தாலும் லைக் அதுலேயும் ஒரு குட் வைப்ஸ் நமக்கு இருக்குது, அவ்வளோதான் பாசிட்டிவிட்டி. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போது மொத்த கதையும் எண்டு பண்ணியாச்சு. ஸோ வண்டி காணாமல் போய் கிடச்சி அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி அடுத்த ஒரு ரைடுக்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ எஸ், அடுத்த விலாக் பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் போனதை பற்றி நான் எடுத்து போடுவேன். அதுதான் என்னோடய நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இந்த வண்டி வந்து காணாமல் போய் கிடச்சது லைக் யாராச்சும் இதை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, என் வண்டியும் காணாமல் போய் கிடச்சிது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. லைக் உங்களோட ஸ்டோரியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஸோ இதில் எதனா கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஸோ என்னோடய கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னோடய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாதவங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் அண்ட் மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸ் லிங்க். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை கைஸ், see you soon.